என்னைக்காவது நீ ஒன்றிய அரசை கண்டித்து வீதிக்கு வந்து உன்னுடைய விசிலடிச்சான் குஞ்சு ரசிகர்களை வைத்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறியா? இப்ப திமுக வந்து டீலிமிட்டேஷன் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கு, இந்தி திணிப்பை எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கு. இப்ப மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கலன்னு சொல்லி அதுக்கு இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அவங்க மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இனிமே பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்ன கிழிச்சாங்க? நாடு தீப்பச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் போது வந்து பிடில் வாசிச்சுட்டு எல்லாம் தீப்பத்தி நகரம்லாம் அணைஞ்ச பிறகு நாங்க வந்து அப்புறமா வந்து நாங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து லிம்கா குடிச்சிட்டு வந்து கொக்கோ கோலா குடிச்சிட்டு வந்து நாங்க வந்து தீ அணைப்போன்றதா? இதெல்லாம் வந்து என்ன பேச்சு? ஆலவர்ஜினா பேசும்போது சொல்றாரு 50,000 பூத் கமிட்டி போட்டாங்களாம். அப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா ஓட்டு ஓட்டு ஓட்டு. அந்த ஓட்டு வெறி இருக்குல்ல, அந்த ஓட்டை வாங்கி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் கொடுக்கறது கிஞ்சித்தும் கூட இல்லை. அப்படி இருந்தால் ஒன்றிய அரசை கண்டித்து இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தல. அடுத்தது விஜய் வந்து பஞ்சு டைலாக்லாம் மறந்து போன பிறகு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து வாசிக்கிறாரு. என்ன வாசிக்கிறாரு? தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், டங்ஷன் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள். ஆமா, அட மூதேவி, டங்ஷன் போராட்டம் முடிஞ்சு மத்திய அரசு அதை வாபஸ் வாங்கிருச்சு. அதுவே தெரியல, அதுல ஒரு துணை நிற்பாராம். அப்ப இறந்த காலத்துல வந்து ஒரு போராட்டம் முடிந்து போனது கூட தெரியாத தற்குறி அதுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னா, இப்ப எழுதி கொடுத்தவனுக்கும் அறிவு இல்லை, பேசினவனுக்கும் வந்து அறிவு இல்லை.